மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் வட்டாரத்திற்குட்பட்ட 114 கடலோர குடியிருப்புகளுக்கான கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வடரங்கம் கிராமத்தில் இயங்கி வரும் நீரேற்று நிலையம் மற்றும் பழையபாளையத்தில் இயங்கி வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் நீர் உந்து நிலையத்தையும் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி நேரில் பார்வையிட்டு நீரேற்று நிலையம் மற்றும் நீர் உந்து நிலையத்தின் மூலம் கிராமங்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் விநியோகத்தின் அளவின் விவரங்களை ஆய்வு செய்து கூறியதாவது: வடரங்கம் கிராமத்தில் உள்ள நீரேற்று நிலையத்தின் வழியாக 25 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார் மூலம் நீரேற்றப்பட்டு பழையபாளையத்தில் அமைந்துள்ள நீர் உந்து நிலையத்தில் நீர் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து மாதானம், பழையாறு, திருமுல்லைவாசல், மகேந்திரப்பள்ளி ஆகிய 4 கிராமங்களில் உள்ள 114 குடியிருப்புகளில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 40 லிட்டர் அளவில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இக்கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு 5.37 மில்லியன் லிட்டர் குடிநீர் கொள்ளிடம் ஒன்றியத்தில் உள்ள 144 குடியிருப்புகளைச் சேர்ந்த 77,732 மக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் பதிவாகிய வாக்குகள் அடங்கிய வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஏவிசி கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்புகளுடன் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஏ பி மகாபாரதி சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி இனிப்புகள் வழங்கி தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. இதையொட்டி மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ஏ பி மகாபாரதி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மேஜைக்கும் 2 அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். மேலும் ஒரு நுண் பார்வையாளரும் நியமிக்கப்பட உள்ளனர். அதன்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 28 வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களும் 14 நுண் பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட உள்ளனர். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக மொத்தம் 148 வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களும் 84 நுண் பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட உள்ளனர். மேலும் தபால் வாக்குகள் எண்ணுவதற்காக 4 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கண்காணிக்கும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவினருக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமை வகித்து பேசுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அரசின் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மாவட்ட அளவிலான குழு நேரில் பார்வையிட்டு உரிய பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் பட்டாசு தொழிற்சாலைகள் கடைபிடிக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். தொழிற்சாலைகளில் போர்மேன், மேற்பார்வையாளர்கள், பணிபுரியும் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக தொழில் புரிவது குறித்து பயிற்சி, விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும், தீ விபத்து ஏற்பட்டால் அதை எளிதாக கையாளும் வகையில் 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைத்தள தண்ணீர் தொட்டி அமைத்து அதனை வெளியேற்றக்கூடிய பம்ப் செட் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பட்டாசு மருந்து கலக்கும் பணி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே செய்யப்படுகிறதா, மருந்து கலக்கும் அறையில் எச்சரிக்கை அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ள ஹைட்ரோமீட்டர் பொருத்தப்பட்டு ஈரப்பதம், வெப்பத்தின் அளவினை அவ்வப்போது கண்காணித்து வெடிமருந்து கலவை வெப்பம் பரவாதவாறு கண்காணிக்கப்படுகிறதா என்பதையும், ஆலைக்கு அவசர நேரத்தில் வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் சாலை வசதி போதுமானதாக உள்ளதா என்பதையும் குழுவினர் கண்காணிக்க வேண்டும் என பேசினார். இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா, பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே அளக்குடி கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றின் கரை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் உடையும் அபாயமான பகுதியாகும். இதனால் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அதே பகுதியில் கரையை 500 மீட்டர் தூரத்திற்கு நிரந்தரமாக பலப்படுத்தி மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 24,000 கோடி மதிப்பீட்டில் பாறங்கற்களை கொண்டு ஆற்றுக்கரையை பலப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை மயிலாடுதுறை கீழ்காவிரி வடிகால் கோட்ட செயற்பொறியாளர் மாரிமுத்து அளக்குடி கிராமத்திற்கு நேரில் சென்று கொள்ளிடம் ஆற்றின் வலது கரையை மேம்படுத்தும் பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.